نصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் தொடரின் 187வது தொடரில் 5ஆம் நூற்றாண்டின் அபூர்வ ஆளுமைகள் என்கிற தலைப்பின் கீழ் அந்த நூற்றாண்டின் பெருமக்களின் வரிசையில் மெய்நிலை கண்ட ஞானி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கடந்த 4 பாகங்களாக அது குறித்து பேசியும் கேட்டும் வருகிற நாம் இப்போது 5ஆம் பாகத்திற்குள் வருகிறோம். கடந்த கடைசி தொடரில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து மார்க்க அறிஞர்கள், அவர்கள் சமகாலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள், மிகப்பெரிய உலமாக்கள், சூஃபிகள், ஞானிகள், இவர்களெல்லாம் தங்கள் சொற்களில் எப்படியெல்லாம் அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். உலகத்தின் வரலாறுகளை பேசும் நூல்கள் எல்லாவற்றிலும் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஏன் அவர்களினுடைய சூஃபீசத்தோடு முரண்படுகின்ற மார்க்க அறிஞர்கள் கூட பல பேர் அவர்களினுடைய கல்வி ஞானத்தை, அவர்களின் இறை நெருக்கத்தை, அவர்களின் உலகப்பற்றற்ற வாழ்வை சிலாகித்து சிலிர்த்து எழுதியிருக்கிறார்கள். யாரும் மறுக்க முடியாத அளவுக்கு இமயம் தொட்ட மிகப்பெரிய சாதனையாளர் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள். மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர்கள் என்று இவர்களுக்கு பெயர் முஹியுத்தீன். நாம் இந்த தொடர் முழுக்க அவருடைய கல்வி பணிகளை குறித்து பேசுகிறோம். ஏறத்தாழ பல்லாண்டு காலங்கள் மார்க்கத்தினுடைய உயர்ந்த கிதாபுகளை எல்லாம் ஓதி கொடுத்து பல்லாயிரக்கணக்கான உலமாக்களை உருவாக்கிய ஒரு மிக பெரும் பேராசான் என்கிற அடிப்படையில் இந்த கோணத்தில் நாம் அவர்களை குறித்து யோசிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, கல்வியின் மூலம் அவர்கள் மார்க்கத்தை உயிர்ப்பித்தார்கள். முஹியுத்தீன் என்றால் தீனை உயிர்ப்பிப்பவர். தீனை அற்புதங்களால் மட்டும் அவர்கள் உயிர்ப்பிக்கவில்லை, கராமத்துகளை கொண்டு மட்டும் உயிர்ப்பிக்கவில்லை, அவர்களுடைய கல்வி ஞானத்தை கொண்டுதான் அவர்கள் உயிர்ப்பித்தார்கள். அவர்களே ஒரு இடத்தில் சொல்லுவார்கள், தரஸ்துல் இல்ம ஹத்தா சிர்து குத்துபன். நான் கல்வியை படித்து கொண்டே போனேன். அந்த கல்வியில் நான் போய் கடைசியில் குத்துபாக மாறிவிட்டேன். ஹத்தா சிர்து குத்துபன் வநில்து சஅதமி மௌலல் மவாலி, அவர்களுடைய அந்த வார்த்தை. அப்ப கல்வியின் மூலம் குத்துபாக உயரம் தொட்ட சாதனையாளர் என்பதை அவர்களே தங்கள் வாயால் அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். மிகப்பெரிய கல்விமான் அந்த நூற்றாண்டில். கல்விமான் என்றால் அவர்கள் ஓதி கொடுத்திருக்க வேண்டும். எவ்வளவு ஓதி கொடுத்திருக்கிறார்கள், யார் யாருக்கு ஓதி கொடுத்திருக்கிறார்கள்? ஒரு பக்கம் கல்வி பணி, மார்க்க பணி, உபதேசம் செய்கிற பணி, ஈதுகாவிலே கூட்டம், பள்ளிவாசலிலே கூட்டம், இவர்களுடைய பாட அறையிலே கூட்டம், வழி நெடுகிலும் வழிகிறது மக்கள் வெள்ளம். அமர்பவர்களெல்லாம் பொதுமக்கள் அல்ல, அப்பாவிகள் அல்ல, பாமரர்கள் அல்ல, அமர்பவர்களும் பெரிய பெரிய வலிமார்கள். இதற்கிடையிலே ஃபத்துவாக்கள் நடக்கும். அந்த ஃபத்துவா எக்கச்சக்கமான நாடுகளிலிருந்து ஃபத்துவாக்கள் வரும். அல்லாமா இப்னு ஹஜரில் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஒரு பதிவில் எழுதுகிறார்கள், யதில் இஸ்திப்தாஉ மின் குல்லி மலிக்கின், எல்லா அரசுகளிடமிருந்தெல்லாம் கடிதம் வரும், ஃபத்வாக்கள் கேட்டு வரும். பொதுவாக இந்த ஃபத்வா கேட்டு வர்ற டேபிளை பார்த்தீங்கன்னா இவ்வளவு குமிஞ்சு வச்சுருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கா கிதாபை பார்த்து அதுக்குள்ள வார்த்தையெல்லாம் எடுத்து எழுதி அதுக்கான பதிலை எழுதி போடுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் ஃபத்வாக்களை அமர்ந்து படிப்பார்கள், உடனடியாக பதில் படிக்கப்படும், எழுதி போய்விடும், ஃபைலே தேங்காது. ஃபத்வாக்களுக்காக வந்த கடிதங்கள் தேங்குவதில்லை, உடனடியாக ஃபத்வாக்கள் கொடுக்கப்படும். எவ்வளவு தூரம் அவர்கள் கல்வி ஞானம் பெற்றவர்களாக இருந்திருந்தால் இப்படி உடனடி ஃபத்வாக்கள் வழங்க முடியும். பாருங்கள், அவர்களின் கல்வி ஞானத்தில் கொஞ்சத்தை எல்லாம் பார்க்கலாம். அல் ஹாஃபிஸ் அபுல் அப்பாஸ் அஹ்மத் இப்னு அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். என்னன்னா, நானும் மிகப்பெரிய மார்க் அறிஞர் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி ரெண்டு பேரும் நேராக முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லா அவருடைய மஜ்லிஸுக்கு போனோம். போகிறது யார் யார்? அபுல் அப்பாஸ் அவர்கள், இன்னொருவர் மிகப்பெரிய ஷேக் ஜமாலுத்தீன் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் போய் ஷேக்குடைய மஜ்லிஸுக்கு போய் விட்டார்கள். போய் அமர்ந்து பாடம் ஸ்டார்ட் ஆக போகுது. பாடம் ஸ்டார்ட் ஆக போனால் எப்போதும் தப்சீர் பாடம். மாணவர் ஒரு ஆயத்தை ஓதுகிறார். மாணவர் ஆயத்தை ஓதினால் இவர்கள் அதற்கு தப்சீர் விளக்கம் சொல்லுவார்கள். அந்த ஆயத்திற்கு என்னவெல்லாம் அர்த்தம், இந்த ஆயத்தை யார் யார் எப்படி அணுகி இருக்கிறார்கள், யார் யார் எப்படியெல்லாம் இதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஆரம்பித்த உடனே முதல்ல ஒரு தப்சீர் அந்த ஆயத்துக்கு சொன்னாங்க. அபுல் அப்பாஸ் சொல்கிறாரு, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிற இப்னு ஜௌசிகிட்ட நான் மெதுவாக கேட்டேன், உனக்கு இந்த தப்சீர் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆயத்துக்கு இன்னொரு தப்சீர் சொன்னார்கள். இன்னொரு தப்சீர் சொன்ன உடனே நான் மெதுவாக கேட்டேன், இது தெரியுமா? தெரியும். இப்படியே போச்சு. அவங்க ஒவ்வொரு தப்சீராக சொல்லுகிறார்கள். ஒரு ஆயத்திற்கு 11 தப்சீர், ஒரு ஆயத்திற்கு 11 விளக்கம். அது வரைக்கும் நான் கேட்டே இருந்தேன். இது 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 இப்னு ஜௌசி சொல்லுகிறார், எனக்கு தெரியும். இங்கே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். அல்லாமா இப்னு ஜௌசி மிகப்பெரிய மார்க் அறிஞர், மிகப்பெரிய முஹத்திஸ். இந்த மண்ணில் எழுதி குவித்தே மிகப்பெரிய அளவுக்கு சிகரம் தொட்ட சாதனையார் அல்லாமா இப்னு ஜௌசி. இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரின் பின்னாட்களில் அவர்களையும் பேசுவோம். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், எனக்கு தெரியும் 11 தப்சீர். அதுக்கு பின்னாடி 12ல் ஆரம்பித்தவங்க 40 தப்சீர் செய்கிறார்கள் ஒரு ஆயத்துக்கு. ஒவ்வொன்றையும் சொல்லும்போது இப்னு ஜௌசி சொல்கிறாரு, எனக்கு தெரியாது. மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் யாருக்கும் தெரியாத, ஆனால் ஒரு ஆயத்திற்கு 40 தப்சீரை ஒரு கிளாஸில் முழுக்க உலமாக்களும் அவுலியாக்களும் இருக்கிற சபையில் பேசுகிறார்கள். முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லா. அதுதான் முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி. என்ன தனித்துவம் என்று கேட்டால் இதுதான் தனித்துவம். 40 தப்சீர் அல்ல, அந்த தப்சீரை யார் யார் சொல்லி இருக்கிறார்கள், யார் யார் அப்படிப்பட்ட வியாக்கியானம் தந்திருக்கிறார்கள் என்பதை அதனுடைய அந்த அளவுகளோடு சொல்லுகிறார்கள். நான் சொல்லுவது கலாயிதுல் ஜௌஹர் என்கிற கிதாபில் இந்த தொடர் செய்தி அப்படியே வருகிறது. இப்னு ஜௌசி அசந்து போகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், இப்னு ஜௌசி சூஃபி அல்ல, இப்னு ஜௌசி தரீகத்தினுடைய ஆள் அல்ல. இப்னு ஜௌசி சூஃபியாக்களின் பட்டியல்னு வருதே, அதில் மிக பெரும் உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்களே, அந்த பட்டியலில் இப்னு ஜௌசி இல்லை. சொல்லப்போனால் இப்னு ஜௌசியை சலஃபியாக பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்னு ஜௌசி சற்று வித்தியாசமான சிந்தனை கொண்டவர்களாக பார்க்கிறார்கள். ஆயினும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சார்ந்து நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார். இப்னு ஜௌசி சூஃபி அல்ல, ஆனால் உட்கார்ந்து 40 தப்சீரில் மெய் மறந்து உட்கார்ந்துருக்கார். நான் அடுத்து வரப்போகும் ஒரு விஷயத்திற்காக சொல்லுகிறேன், அவர் சூஃபி அல்ல. இதை எழுதுறது இப்னு ஜௌசியும் எழுதியிருக்கார். நல்லா கவனிக்கணும். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 40 தப்சீரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? ஷேக் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபல்ஆன்
ரஜானா மினல் காலி இலல் ஹால். நாம் இதுவரைக்கும் யார் யார் என்ன சொன்னார்கள்னு 40 தப்சீர் பார்த்தோம். இனி கால் அல்ல, இனி ஹாலை பேச போகிறோம். தப்சீருக்கு ஆன்மீக விளக்கம் இந்த ஆயத்திற்கு நான் தருகிறேன்னு சொல்லிட்டு சூஃபியாக்களின் பணியில் ஆன்மீக விளக்கத்தை சொல்ல 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 மெய்மறந்த இப்னு ஜௌசி, நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், சூஃபியாக்களுக்கு சேராத, சூஃபிசத்தில் உடன்பாடு இல்லாத அல்லமா இப்னு ஜௌசி ரஹிமகுல்லா உட்கார்ந்திருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் ஜதுபில எழுந்து கூச்சலிட்டு குதித்து தன்னுடைய சட்டையை கிழித்து கொள்ளுகிறார்கள். கொஞ்ச நேரம் குதித்து கொண்டவர்கள் மீனை போல கீழே விழுந்து விட்டார்கள். விழுந்தது யார் தெரியுமா? இப்னு ஜௌசி. அன்பிற்குரியவர்களே, இதை ஏதாவது சூஃபியாக்கள் எழுதுனா ஒரு சூஃபி இன்னொரு சூஃபியை பற்றி என்னமோ அவர் எழுதி வச்சிருக்காருங்களா? இப்னு ஜௌசி சூஃபி கிடையாது. இப்னு ஜௌசி சூஃபியாக்களுடைய பட்டியலில், மஷாயிகளுடைய பட்டியலில், தரீகத்து சார்ந்து உள்ளவங்கள இல்லை. ஆனால் இப்னு ஜௌசிக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தப்சீர் பாடம், முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் நடத்திய பாடம் என்ன மாதிரி இருந்திருக்கும் என்பதுதான் இங்கே யோசனைக்குரியது. அன்பிற்குரியவர்களை, கல்வியால் கரை கண்டவர்கள் ஹதரத் முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். ஒரு பாட ஹாலில் 70,000 பேர், ஒரு மைதானத்தில், மதரசா காதிரியாவில் பகதாதில் 70,000 பேர். ஒரு இடத்துல நீங்கள் 70,000 தலப்பா ஒன்றா உட்காந்துருக்கிற மாதிரி கட்டி வச்சா அந்த இடத்துல நிற்கிறதுக்கு கைகள் நடுங்காது. முன் வரிசையில் உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் எழுத்தாளர்களை மட்டும் உட்கார வைப்பாங்க. ஷேக் சொல்ல 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 பிரதி எடுப்பவர்கள் அவர்கள், குத்தாபுகள் என்ற அந்த காலத்தில் சொல்லுவார்கள். குத்தாபுகள் மட்டும் 400 பேர். அவங்க ஒவ்வொரு சின்ன கட்டையில் வைத்து கொண்டு, அவுராக்கை விரித்து வைத்து கொண்டு, மையில கட்டையை தொட்டு 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 வேகமாக ஷேக் சொல்ல 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 எழுதுகிற எழுத்தாளர்கள் மட்டும் 400 பேர் மலக்குகள் மாதிரி முந்தின வரிசையில். எவ்வளவு பெரிய அபாரமான ஞானத்திற்குரிய மஜ்லிஸாக இருக்கும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அல்லமா இப்னு ஹஜரில் அஸ்கலானி ரஹிமஹுல்லா சொல்லுகிற செய்தியின் தரத்திற்காக நான் சொல்பவர்களின் தரத்தையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி இந்த உலகத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர், கரைகண்ட ஞானி. இப்னு ஹஜருல் அஸ்கலானி புகாரிக்கு விரிவுரை எழுதியவர்கள். ஷேக் முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானியை குறித்து, அவர்களின் சிறப்புகளை குறித்து மட்டும் தனி கிதாப் எழுதியிருக்கிறார்கள். இப்னு ஹஜருல் அஸ்கலானி எழுதிய கிதாபு மனாகிபு ஷேக் அப்துல் காதர் ஜீலானி. மனாகிபு ஷேக் அப்துல் காதர் ஜீலானியில புகாரிக்கு விரிவுரை எழுதிய இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த செய்தியை சொல்றதுக்கு தான் வந்தேன். 70,000 பேர் உட்கார்ந்திருப்பார்கள். முந்திய சஃபிலே உள்ளவர்கள் கேட்பது போல 70,000வது ஆளும் கேட்டார். மைக் இல்லை, கவனிக்கணும், மைக் இல்லை. கரண்ட் போனால் இன்றைக்கெல்லாம் நம்ம 2-3 சஃப்புக்கு கேட்காது. நம்ம தொழுகை வைக்கிறப்ப 4 சஃப்பை தாண்டி சத்தம் வர மாட்டேது, கரண்ட்டு போயிட்டா. முகப்பிர்களை வச்சு முகப்பிர் இடையில அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு இடையில உள்ளவங்க சத்தம் போட்டு தான் தொழுகையை தெரியப்படுத்தணும். ஒரு பாடத்தில் முந்திய சஃபிலே அமர்ந்திருப்பவர்கள் கேட்பதை போல 70,000 பேரை கடந்த பிறகும் இந்த சப்தம் அதே தொனியில் அளவு குறையாமல், அந்த குரலின் வீரியம் குறையாமல் அத்தனை ஆயிரம் பேருக்கும் போய் சேருகிறது என்றால் அந்த பாடத்தை என்னவென்று சொல்ல? இதை எழுதியிருப்பது யாரோ அங்கே இருக்கிற கதை எழுதுகிற எழுத்தாளர்கள் அல்ல, சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளரும் உலக மார்க்க அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இப்னு ஹஜருல் அஸ்கலானியும் அவர்கள் எழுதி தருகிறார்கள் மனாகிபு ஷேக் அப்துல் காதர் ஜெயிலானியில அவர்களுடைய இந்த விஷயத்தை. மறுக்கிறவங்கெல்லாம் கூட, சூஃபீசத்தில் உடன்பாடு இல்லாதவர்கள் எல்லாம் கூட ஒத்துக்கொண்ட பேருண்மை முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய கல்வி ஞானம். கல்வி ஞானத்தினுடைய அந்த வெளிப்பாடு, அல்லாஹு அக்பர். ஆண்டுதோறும் ஆலிம்களை உருவாக்கியவர்கள் பேஷ்மாமுகளாக மட்டும் அனுப்பல, வகுப்பறைகளிலே பாடம் நடத்துகிற பேராசிரியர்களாக மட்டும் அனுப்பல, குழந்தைகளுக்கு குர்ஆனை போதித்து தருகிற ஆசிரியர்களாக மட்டும் அல்ல, தங்களை போன்றே ஞான தீட்சிதை பெற்று பையத்தாகி வலிமார்களாக மட்டும் அனுப்பல,
மிகப்பெரிய முஜாஹிதீன்களாக அனுப்பினார்கள். அன்றைக்கு நடைபெற்ற பைத்துல் முகத்தஸினுடைய மீட்பு போராட்டத்தில் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு பின்னாலே இருந்த அத்தனை பேரும் பகதாதில் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களிடத்தில் ஓதியவர்கள் என்ற தகவல் கல்விஞானத்தினுடைய இந்த வரலாற்றில் மிகப்பெரிய தகவலாகும். சீஃப் கமாண்டர் யார் தெரியுமா? அவங்கெல்லாம் தெரியும். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவங்க வந்து பைத்துல் முகத்தஸை மீட்டாங்கன்னு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் வருகிற போது சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபியை பற்றியும் நாம் பேசுவோம். அப்போது சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ஒரு படைபலத்தை திரட்டி அங்கே இருக்கிற ஆதிக்க கிறிஸ்தவ சக்திகளுக்கு எதிராக போராடி பைத்துல் முகத்தஸை மீட்டார்கள் என்ற பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற அந்த வரலாறு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு அடுத்தது படை தளபதியாக நின்றது அல்லாமா இப்னு குதாமா அல் மக்தசி அல் ஹம்பலி. முழு பேர் முவஃபக்குத்தீன் இப்னு குதாமா. இப்னு குதாமா ஹம்பலின்னு சொல்லுவாங்க, இப்னு குதாமா மக்தசின்னு சொல்லுவாங்க. அவர் தான் சீஃப் கமாண்டர், அவர் தான் இராணுவத்தினுடைய படை தளபதி. அது மட்டுமல்ல, அய்யூபிக்கு ஆலோசகர் அவர் தான். இராணுவ இதில் இப்படி போகலாம், இப்படி வேண்டாம், இப்போ இந்த நேரம் தாக்குதல் பண்ணலாம், இந்த நேரம் ஓய்வாக இருக்கலாம், எல்லா விஷயம் ஆலோசனை சொல்வது அவர். என்ன தெரியுமா? இப்னு குதாமா அல் மக்தசி முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி இடத்தில் ஓதி முடித்து அங்கே ஆலிமாகி அவர்களிடம் பையத்து பெற்று இல்லை அவர்களின் ஹலீஃபாவாக இருந்தவர்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியினுடைய ஹலீஃபா. இது ஏதோ போகிற போக்கில் வரலாறு சொல்லப்படலை, அவங்களே எழுதியிருக்காங்க. அல்லாமா இப்னு குதாமா அல் மக்தசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறார்கள். உலகத்தினுடைய வரலாற்று பெட்டகமாய் அறியப்படுகிற அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சியர் அலாமுன் நுபலாவிலே இந்த செய்தி எழுதியிருக்கிறார்கள். அதே ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய இன்னொரு கிதாபு தாரீகுல் இஸ்லாம், அதிலே அவர்கள் இந்த செய்தி எழுதியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில வரலாற்றாசிரியர்கள் இப்படி கூட வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. சலாஹுத்தீன் அய்யூபியின் வெற்றிக்கு காரணமே பின்னால் நின்ற அத்தனை பேரும் கராமத்துடைய இடத்திலிருந்து வந்தவர்கள். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியிடமிருந்து போனவர்களால் தான் அந்த வெற்றியே அவர்களுக்கு சாத்தியமானது என்று சொல்லலாம். அல்லாமா இப்னு குதாமா அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது யோசித்து சிலாகித்து அவங்கெல்லாம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியை பற்றி எழுதியிருக்கிற செய்திகள் சொல்லிகிட்டே போனால் இந்த தொடர் நீண்டும். இந்த 5வதிலும் முடிக்க முடியாத சூழ்நிலை எனக்கு தெரிகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாமா இப்னு குதாமா அல் மக்தசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அவங்களும் அவங்களுடைய சச்சா பையன் கசின், சில அறிவிப்புகளில் இப்னு காலத்தின்னு வருது, அவங்களுடைய காலாமா பையன், அவர் பேர் அப்துல் கனி மக்தசி. இவங்கெல்லாம் பைத்துல் முகத்தஸ் சொந்த ஊர். மக்தசின்னா அதுதான் அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி குடியிருந்தவங்கன்னு அர்த்தம். இப்போ இப்னு குதாமா மக்தசியும் அவருடைய கசினாக இருக்கிற அப்துல் கனி மக்தசியும் 2 பேரும் போலான்ட்டு போய் எங்கே உட்காடுறாங்க? தரிசில் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய இதில் போய் உட்காடுறாங்க. நான் இங்கே இடையில இன்னொரு விஷயத்தை சொல்லணும். இந்த இப்னு குதாமா யார் தெரியுமா? இப்னு குதாமாவுடைய மாணவர் தான் அல்லாமா இப்னு தைமியா. இப்னு தைமியாவை வஹாபின்னு அறியப்பட்டிருக்கு. இப்னு தைமியா இன்றைய சவுதி அரசு தூக்கி பிடிச்சி வச்சிருக்கிறவர்னு அறியப்பட்டிருக்கு. இப்னு தைமியா சூஃபீசத்தை அறவே ஏற்றுக்கொள்ளாதவர் என்று அறியப்பட்டிருக்கு. இப்னு தைமியா பல்வேறு பெரியார்களை வசைபாடியவர் என்று அறியப்பட்டிருக்கு. இப்னு தைமியா கபர் ஜியாரத் உள்ளிட்ட ஏராளமான விஷயங்கள் அவர் மாற்று கருத்துடையவர்னு அறியப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர் சூஃபியாக்களை நிராகரித்தவர் அல்ல. அல்லாமா இப்னு தைமியாவை பற்றி இது வேற ஒரு கோணம். அவர் நிராகரித்தவர் அல்ல. சரி, இப்போ நம்ம சொல்ல வந்ததை சொல்லிடலாம். இவருடைய தாத்தா ஷேக்னு வச்சுங்களேன். யார்? அல்லாமா இப்னு குதாமா அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி இப்னு தைமியாவுக்கு. அந்த இப்னு தைமியா அவர் சூஃபி இசத்தினுடைய உள்ளார்த்தமான முறையில் அதை ஏற்றுக்கொண்டவர். என்ன இப்னு தைமியாவை பற்றி இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். நான் இப்னு தைமியாவை பற்றி பிறகு சொல்லுகிறேன். தனியாக அவருடைய அல்லாமா இப்னு தைமியா இந்த தொடரில் நிச்சயம் வருவார் சில நூற்றாண்டுகளுக்கு பின்னால், அப்போது பேசுவோம். இப்போது இதை எழுதுறது, இந்த செய்தி எழுதுறது அல்லாமா இப்னு தைமியா தங்களுடைய அல் இஸ்திகாமத் என்கிற கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள். இப்னு தைமியா யாருன்னு சொல்கிறதுக்காக தான் நான் அவங்களையெல்லாம் சொன்னேன். இப்னு குதாமா,
அப்துல் கனி மக்தசி, இவங்கெல்லாம் வந்து இப்னு தைமியாவுடைய மஷாயிக்குகள். உலகத்தில் புகழ்பெற்ற கிதாபு இப்னு தைமியாவுடைய கிதாபு அல் இஸ்திகாமத். இன்னைக்கு வரைக்கும் சவுதி உள்ளிட்டவர்களும் ஏன் வகாபிய சிந்தனை கொண்டவர்களெல்லாம் தூக்கி பிடிச்சிருக்கிற கிதாபு அல் இஸ்திகாமத்துங்கிற கிதாபு. இஸ்திகாமத்தில் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்ற வார்த்தை வருகிற போது, குறிப்பிடுகிற போது, யாருக்குமே குறிப்பிடாத ஒரு பட்டப்பெயர் அவர் கொடுக்கிறாரு, குதுபுல் ஆரிஃபின். இப்னு தைமியா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்கள குதுபுல் ஆரிஃபின் எழுதுறாங்கங்கிறது பிரமிப்பான விஷயமா தெரியுது. ஆனால் இஸ்திகாமத்தில் இருக்கு. இப்னு தைமியா எழுதுறார், சுஇல அப்படின்னு போட்டு குதுபுல் ஆரிஃபின் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானின்னு எழுதுறார். அவர் சூஃபிசத்தை ஏற்றுக்கொண்டவர் இப்னு தைமியா. யார் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் கிதாபுகளை பார்க்கிற போது நிச்சயமாக நமக்கு அப்படித்தான் தெரிகிறது. இப்னு தைமியா பல விஷயங்களில் நம்மோடு மாற்று சிந்தனை கொண்டவர், அதில் சந்தேகமே இல்லை. ஆனாலும் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாவுடைய விஷயத்தில் இப்னு தைமியா கல்பு நிறைந்து கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆக உயரத்தில் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார். அவரே எத்தனையோ ஷேக்குகளை பற்றி, அபுல் அப்பாஸ் முர்சியை எழுதுகிறார், அபுல் காசிம் குஷேரியை எழுதுகிறார், ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தியை எழுதுகிறார். அங்கெல்லாம் வெறும் பேர் மட்டும்தான். அந்த மாதிரி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானின்னு போட்டு போலாமல்ல. குதுபுல் ஆரிஃபின் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்பது இப்னு தைமியா அவர் மீது கொண்டிருக்கிற மிகப்பெரிய சான்று. அவருடைய பௌத்துல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானுடைய கல்வி ஞானங்களை பற்றி வர்றப்போ இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே வந்துருச்சு. இன்னொரு விஷயம், ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி 15 வயசு. திடீர்னு மனசில் ஒரு ஆசை, ஓதணும். குறிப்பாக இல்முல் கலாமும் இல்முல் மன்திக்கும் ஓதணும். இல்முல் கலாம்னா கொள்கை சார்ந்த ஒரு இல்மு. அல்லாஹ் எங்கே இருக்கான், மேலே இருக்கானா, கீழே இருக்கானா, அல்லாஹ்வுக்கு திசை இருக்கா, இது இடம் இருக்கா, அப்படியா இப்படியானெல்லாம் பேசுறது இல்முல் கலாம். அடுத்து இல்முல் மன்திக். மன்திக்னா லாஜிக், நல்லா சொல்கிறதுனா கிரேக்க தத்துவ ஞானத்தினுடைய ஒரு பார்ட்டு. சரி, இதையெல்லாம் ஓதணுன்ட்டு ஆசை. இதுக்கு எந்த கிதாப் ஓதலாம்? இவங்கள்ட்ட கேட்குறாரு, அவங்கள்ட்ட கேட்குறாரு. 15 வயசில் போய் அவங்களுடைய சொந்தக்காரரும் அவருடைய ஷேகுமாக இருக்கிற அபு நஜீப் சுஹ்ரவர்தி அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, நான் என்ன ஓதட்டும்னு. அவர் சொன்னார், என் கூட வா, இங்கே போய் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸுல்லாட்ட போய் கேட்கலாம். நீ ஓத போகிறேன்னு சொல்கிறீல்ல, இந்த இல்முல் கலாம் இல்முல் மன்திக், இதை பற்றி அங்கே போய் கேட்கலாம். அவங்க என்ன மஷூரா கொடுக்குறாங்களோ நம்ம அப்படி பண்ணுவோம் அப்படின்னு 15 வயசாக இருக்கிற ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. யார்? அபு நஜீப் சுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி. 2 பேரும் வந்தாச்சு. வந்தால் இன்னும் சபையை ஆரம்பிக்கலை, தனியாகவும் சந்திக்க முடியாது, தொழுதுட்டுருக்குறாங்க ஷேக். இவங்க 2 பேரும் போய் எதிரில் இந்த பக்கம் நின்றுக்கிட்டாங்க. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சலாம் கொடுத்தாங்க. சலாம் கொடுத்த உடனே இவங்க 2 பேர்த்த பார்க்குறாங்க. இன்னும் ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி 15 வயசு பையன் மனசில் உள்ளதை இன்னும் யார்கிட்டையும் சொல்லலை, எதுக்கு வந்திருக்கோங்கிறதையும் யார்கிட்டையும் சொல்லலை. குறிப்பாக ஷேக் தொழுதுட்டுருக்குறாங்க முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹ். சரி, தொழுது முடியட்டும், விஷயத்தை சொல்ல ஒன்று. சலாம் கொடுத்தாங்களோ இல்லையோ, சலாம் கொடுத்த உடனே இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறத எழுதுறது இப்னு தைமியா. நான் மெயினாக கோட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். அதாவது யாரை சூஃபிகளின் பெரிய எதிரியாக சித்தரிக்கப்படுகிறதோ அந்த இப்னு தைமியா, வஹாபிகள் யாரை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ அந்த இப்னு தைமியா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியின் மகிமையை ஒத்துக்கொண்டு எழுதிய வரலாறு அவருடைய கிதாப் இஸ்திகாமத்தில் இருக்குன்னு, அதனால தான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இப்னு தைமியா எழுதுறார், சலாம் கொடுத்த உடனே இப்படி திரும்புகிறாங்க. ஃபல்தஃபத்த இலைன ஷேக், எங்கள் பக்கம் திரும்பினாங்க. ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தியை பார்த்து 15 வயசு பையனை பார்த்து சொல்கிறாங்க, அவர் என்ன ஓதலான்ற குழப்பத்தில் தானே அவர் இங்கே வந்திருக்கிறாரு. வந்த உடனே சொன்னாங்க, யா உமர் மாஹுவ மின் ஸாதில் கபர். 2 தடவை யா உமர் மாஹுவ மின் ஸாதில் கபர். அவருடைய பேர் உமர். ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி அவங்கள பார்த்து, உமரே இதெல்லாம் கபரில் வேலைக்கு ஆகாது. இல்முல் கலாமும் இல்முல் மன்திக்கும் கபரில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 2 தடவை அந்த வார்த்தையை. ஆச்சரியமாக போச்சு. என் மனசில் உள்ள இல்மு, நான் படிக்க போகிற இல்மு, அதில் நான் என்ன படிக்கலான்னு கேட்க வர்றேன், நீ மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் கபரில் வேலைக்காகாதுன்னு டப்புன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன தெரியுமா,
அவர்களின் உள்ளத்தில் உள்ளதை சலாம் கொடுத்த பிறகு தொழுகிற போது அவுலியாக்களுக்கு கஷ்பன் ஒன்று இருக்கிறது. அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி முடிச்சிட்டாங்களா இல்லையா? ரொம்ப முக்கியமான நான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கான இடத்துக்கு வர்றேன். இந்த நிகழ்ச்சி அப்படியே அல் இஸ்திகாமத்தில் இப்னு தைமியா எழுதிட்டு இந்த நக்கலுக்கு பின்னாடி அவர் எழுதுறாரு, இப்னு தைமியா எழுதுறாரு, இன்ன ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி காஷபஹு பிமா ஃபீ கல்பிஹி. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவரின் கல்பிலே உள்ளதை கஷ்ஃபின் மூலம் அறிந்து கொண்டார். எழுதுறது இப்னு தைமியா. கஷ்ஃபில் அறிகிறது எதிரில் நிற்கிற ஒருத்தர் மனசில் அவர் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு இவர் பதில் சொல்கிறது. இதுக்கு கஷ்ஃபுன்னு சொல்லுவாங்க, முகாஷபத்துன்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்ஃபு என்பது முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு உண்டுன்னு 4 சூஃபிகள் பேசியிருந்தா விஷயம் வேற. சூஃபியசத்தில் உடன்பாடு இருக்கிற உலமாக்கள் பேசியிருந்தா விஷயம் வேற. இப்போ பேசுறது யார் தெரியுமா? அல்லாமா இப்னு தைமியா. அல்லாமா இப்னு தைமியா தன்னுடைய கிதாப் அல் இஸ்திகாமத்தில் இந்த செய்தியை எழுதுறார். காஷபஹு பிமா ஃபீ கல்பிஹி. அந்த ரிவாயத்து இப்படியும் வருகிறது எல்லா நூல்களில். இப்னு தைமியாவுடைய நூல்லையே ஷியாபுத்தீன் ஜோரவர்தி அந்த 15 வயசு பையனை கூப்பிட்டு இப்படி சொன்னதுக்கப்புறம் பக்கத்தில் கூப்பிட்டு கையை இப்படி நெஞ்சில் வச்சு இப்படி எடுத்து விட்ருக்குறாங்க. என்னமோ பண்ணான்னு கொஞ்ச நேரத்தில் அவர் அதுக்கு முன்னாடி இந்த இல்மு சார்ந்து என்னென்னவெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் உள்ளத்திலேருந்து காணாமல் போயிடுச்சு. உன் உள்ளத்தில் இருந்ததை, இது சம்பந்தமாக இருந்ததை நான் எடுத்து விட்டேன். இன்னி அக்ரஜித்து மாலா எம்பகை பி சதரிக் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டுறாங்க. இதை எல்லாத்தையும் எழுதுறது யாரு? இப்னு தைமியா. இப்னு தைமியா அவர் என்னென்னத்தையோ மறுத்திருக்கலாம். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்களினுடைய ஞானத்தை, கல்வியை, கராமத்தை இப்னு தைமியா மறுக்கலைங்கிறதுக்காக நான் சொல்றேன். நிறைய பேர் என்ன நினைச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? இப்னு தைமியா சூஃபிசத்தை மறுத்தவர், அவர் தசவுஃபையே மறுத்தவர், அவர் தான் உண்மையான தௌஹீது, அவர் உண்மையான வஹாபி இப்படின்னு எல்லாம். உண்மை அப்படி அல்ல. அவர் தசவுஃபை ஏற்றுக்கொண்டவர். வேற மாதிரி சொல்றதுன்னா, ஒரு சில இப்னு தைமியாவினுடைய நெருக்கத்திற்குரிய அவர்களுடைய மாணவர்கள், அவங்களுடைய வம்சவழி தோன்றர்களில் சில பேர் அவர் காதிரியாவிலே பையத்தானார் என்று கூட எழுதியிருக்கிறார்கள். உலமாக்கள் சிலருக்கு கூட இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியை பொறுத்த வரையும் அவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியை பற்றி அல்லாமா இப்னு தைமியா மிகப்பெரிய அளவிலே இஅ்திகாது கொண்டிருந்தார். நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொன்னால் தான் இதை கரெக்டாக கடந்தவனாக ஆக முடியும், கடக்க முடியும். பாருங்க, ஒரு சின்ன விஷயம். திமிஷ்கில் ஒரு கபிரிஸ்தான். திமிஷ்கில் கபிரிஸ்தானுக்கு பேரே என்ன தெரியுமா? மக்பரத்து சூஃபியா. சூஃபியாக்களுடைய கபிரிஸ்தான். அதில் எல்லா உலமாக்களும் அடக்க மாட்டாங்க, பப்ளிக்கையும் அடக்க மாட்டாங்க. அந்த கபிரிஸ்தானில் அடக்கிறது பூரா யாருன்னா சூஃபியாக்களை மட்டும்தான் அடக்குவாங்க. மக்பரத்து சூஃபியா. இந்த கபிரிஸ்தான் திமிஷ்கில் இருக்குது. வேற யாருமே அதில் அடங்கிறது கிடையாது. அல்லாமா இப்னு தைமியா திமிஷ்கில் வஃபாத் ஆகிற போது அவர் சூஃபியாக இருப்பதால், நல்லா கவனிக்கணும், சூஃபிசத்திற்கு அவர் மறுப்பாளர் என்று வஹாபிகளால் கொண்டாடப்படுகிறது. உண்மை என்னன்னா, அவர் வசியத்து பண்ணி அவரை மக்பரத்து சூஃபியால அடக்கியிருக்கிறாங்க. ஒன்லி சூஃபிகள் கபிரிஸ்தான் அது. இன்னைக்கு வரைக்கும் இப்னு தைமியாவினுடைய கபர் அதற்கு சான்று. இப்னு தைமியா சூஃபிசத்தை மறுப்பவரா ஏற்பவரா அப்படின்னு நீங்க கேட்டா, அவர் அடங்கியிருக்கிற கபிரிஸ்தானை போய் பாரு. அது பப்ளிக் அடங்குற கபிரிஸ்தான் இல்லை, உலமாக்கள் அடங்குகிற கபிரிஸ்தான் இல்லை, சூஃபிகள் அடங்குகிற கபிரிஸ்தான். மஷாயிக்குகள் மட்டும் அடங்கியிருக்காங்க. அதில் தான் இப்னு தைமியா. நான் இன்னும் கூட சொல்லுவேன், கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி இப்னு தைமியாவுடைய மகனும் அதே இடத்துல மக்பரத்து சூஃபியால தான் அடங்கினாங்க. அந்த குடும்பம் சூஃபியாக்களை ஏற்ற குடும்பம். தப்போ தவறோ வரலாற்று திரிவுகளில் இப்னு தைமியா வேறு மாதிரி காட்டப்படுகிறார். நான் இப்போ இது சொல்றதும் யாரோ போகிற போக்கில் புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லலை. உலகத்தில் வஹாபிகள் உட்பட அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளுகிற இப்னு கதீர் பிதாயா வன்னிஹாயால எழுதியிருக்கார். அல்பிதாயா வன்னிஹாயாவில் இந்த செய்தியை பதிவு செய்திருப்பவர்கள் அல்லாமா இப்னு முஹம்மது இஸ்மாயில் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இப்னு ஹஜருல் அஸ்கலானி அவர்கள் எழுதிய துரருல் காமிலான்னு ஒரு கிதாபு, இந்த கபிரிஸ்தானில் இப்னு தைமியா அடங்க சொல்லி வசியத்து பண்ணதை துரருல் காமிலான்றதில் அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சஹீஹுல் புகாரியினுடைய விரிவாளர் எழுதியிருக்கிறார்கள்.
உலகத்தின் தன்னிகரற்ற முஹத்திஸ் அல்லாமா தஹபி ரஹமத்துல்லா அலைஹி அல் ஐபர் என்கிற அவர்களுடைய கிதாபிலும் இது. இத்தனை கிதாபிலையும் உள்ள செய்தி என்னன்னா, இப்னு தைமியா தன்னை சூஃபியாக்களின் கபிரிஸ்தானிலே அடக்க சொல்லுகிறார் என்பது வஹாபிகள் தூக்கி பிடித்திருக்கக்கூடிய அல்லாமா இப்னு தைமியாவை பற்றிய மறுபக்கத்தினுடைய செய்தி. நம்ம பேசுறது அல்லாமா இப்னு தைமியாவை போல பல்வேறு கருத்துக்களில் முரண்பாடு உடையவர்கள் கூட முஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய ஞானத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்களின் கல்வி ஞானத்தையும் கராமத்தையும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 3000 பேர் கௌதுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களிடம் பாடம் படித்துவிட்டு அவர்களினுடைய சபையில இருந்து வெளியே போறவங்க. வருஷத்துக்கு 3000. 90வது வயசு வரை அவர்கள் ஹதீஸ் பாடம் நடத்தி இருக்கிறார்கள். வஃபாத் ஆகிற வருஷம் அல்லது அதுக்கு முதல் வருஷம் 90 வயசு வரைக்கும், வயசு 91ன்னு வச்சுக்கிட்டா முதல் வருஷம் வரைக்கும், வயசே 90ன்னு எழுதுகிற பல எழுத்தாளர்கள் பிரகாரம் மௌத்தா போகிற வயசு வரைக்கும் பாடம் நடத்தி இருக்கிறார்கள். ஒரு வருஷத்துக்கு 3000 பேர். ஒன்றும் வேண்டாம், 40 வருஷம் தொடர்ந்து பாடம் நடத்தினாவே ஒரு வருஷத்துக்கு 3000, 40 வருஷத்துக்கு இவங்க கையில பட்டம் வாங்கிய ஆலிம்கள் 1,20,000 பேர். யோசிக்கவே பிரம்மாண்டமாக இருக்கிறது. 1,20,000 பேருக்கு மார்க்க ஞானத்தை கொடுத்து உலகமெல்லாம் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்து பூமியினுடைய 8 திசையிலையும் இந்த மார்க்கத்தை தீனை உயிர்ப்பித்தவர்கள். முஹியத்தீன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் புரிகிறதா? தீனை தனது கல்வியால் உயிர்ப்பித்தவர்கள். 1,20,000 மௌலவிகளுக்கு ஒருத்தர் உஸ்தாதுன்னா அல்லாஹு அக்பர், எவ்வளோ பெரிய விஷயம் அது. இதுக்கு நான் 40 வருஷம் அவங்க பாடம் நடத்தினதா போட்டிருக்கேன். இன்னும் அதை விட அதிகம். லட்சக்கணக்கான ஆலிம்களை கொண்டு போய் உலகத்தின் எல்லா மூலைகளுக்கும் சேர்த்தவர்கள் முஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். அவர்களுடைய கல்வி பணிகளை மாத்திரம்தான் இந்த தொடரில் பேச முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் முஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களின் 6வது தொடரில் உலகம் மறுக்க முடியாத சில கராமத்துகளையும் சொல்ல வேண்டும், அவர்களின் வஃபாத்தையும் சொல்ல வேண்டும். முயற்சிப்போம். மெய்நிலை கண்ட ஞானிகளின் ஞான வரலாற்றை பேசுகிற நமக்கும் கேட்கிற உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த கௌதுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களினுடைய துஆவிற்கும் அவர்களின் மறைந்திருந்து அவர்கள் தரும் ஆசிக்கும் அல்லாஹ் காரணமாக ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.